மெல்ல திறந்தது கதவுன்னு. அதில் 2 மாஸ்டர்ஸ், இளையராஜா சார் அண்ட் எம்எஸ்வி சார் 2 பேரையும் போட்டு 2 கிரேட் மியூசிக் டைரக்டர்ஸ் ஒரு படத்தில் முதல்ல ஒன்றா உட்காந்து இசையமைத்த படம். யாரோட ஐடியா அது 2 பேரும் இணைக்கலான்னு? அது எங்கள் பிரதர் சரவணனுடைய ஐடியா. சரி. அவர் தான் அது மாதிரி நம்ம 2 பேரையும் வச்சு எடுப்போமேனாரு. அது அவங்க அப்ரோச் பண்ண போகும்போது இளையராஜா சார் எம்எஸ்வி மேலே எப்பவும் ஒரு மரியாதை உண்டு. அவர் பெரிய புகழ்வாய்ந்தவர், பெரிய இசையமைப்பாளர். அவர் மேலே ஒரு மரியாதை உண்டு இளையராஜா சாருக்கு. கண்டிப்பாக செய்கிறேன்னு ஒத்துக்கிட்டார். ஸோ அந்த மாதிரி தான் சுச்சுவேஷனில் அது முதல்ல சாங் கம்போசிங் உட்காந்துருக்கோம். டைரக்டர் ஆர் சுந்தரராஜன் வந்து டியூன் சொல்கிறாரு, இந்த மாதிரின்னு இது பாட்டு சுச்சுவேஷன் சொல்கிறாரு. அந்த சுச்சுவேஷன் கேட்ட உடனே இளையராஜா சார் சொல்கிறாரு, சார் சண்டிராணின்னு ஒரு படத்தில் உங்களை எம்எஸ்வி கிட்ட சொல்கிறாரு, உங்களுடைய குருநாதர் சிஆர் சுப்பராமன் செஞ்ச பாட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, அந்த பாட்டு அதே மாதிரி மெட்டில் இந்த சுச்சுவேஷன் போடலான்னு நினைக்கிறேன் அப்படின்னு இளையராஜா சொன்னார். உடனே எம்எஸ்வி சொன்னார், அந்த படத்தில் சிஆர் சுப்பராமன் பாதி படத்தில் இறந்து போயிட்டார். அப்போ பானுமதி அம்மா எங்கிட்ட சொன்னாங்க, நீங்கள் கம்போஸ் பண்ணுங்க அப்படின்ட்டு. ஸோ அப்படி கம்போஸ் பண்ண பாட்டு தான் வான் மீதிலே இன்பத்தேன் வாடி பாடுதேன்னு ஒரு பாட்டு வரும். பானுமதியும் கண்டசாலாம் பாடியிருப்பாங்க. இது பஹாரி ராகம், நான் இசையமைத்த பாட்டு அது அப்படின்னு எம்எஸ்வி சொல்லுவார். அப்படியா, அந்த டியூன்லேயே அந்த ராகத்துலேயே எனக்கு இந்த சுச்சுவேஷன் ஒன்று போட்டு காமிங்களேன் அப்படின்னாரு. அந்த பாட்டு தான் வெண்ணிலவே, வெண்ணிலா உன்னைத்தானே. அந்த பாட்டு வா வெண்ணிலா உன்னைத்தானே வானம் தேடுதோ அன்பா, அது வந்து பஹாரி ராகம், எம்எஸ்டி போட்ட டியூன் அது. ஸோ அந்த மாதிரி 2 பேரும் ஒன்றா உட்காந்து ஒர்க் பண்ணி அந்த பாட்டு பெரிய அளவுக்கு ஹிட் ஆச்சு. அரேஞ்ச்மெண்ட்ஸு ராஜா சார் பண்ணார், டியூன் கம்போஸ் பண்ணது எம்எஸ்வி. ஸோ அந்த மாதிரி ஒரு 2 கிரேட் மியூசிக் டைரக்டர்ஸ் வச்சு எடுத்த படம் அது. சம்சாரம் அது மின்சாரம் பற்றி குறிப்பாக பேசும்போது அந்த படத்துக்கான வெற்றி விழாவில் எம்ஜிஆர் ஐயா கலந்துக்கிட்டார். எல்லாருக்குமே கேடயங்கள் அவர் கையால் தான் கொடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அந்த படம் ஒரு பெரிய ஒரு தாக்கத்தை உண்டாக்கி இருக்கும்ல சார். ஒரு பக்கம் சகலகலாவன் வல்லவன் வருது, முரட்டு காலை வருது. கதையை கேட்டவுடனே எங்களுக்கு ஒரு நம்பிக்கை கிடைச்சது. அவருடைய திறமை மேலேயும் எங்களுக்கு நம்பிக்கை இருந்தது. நேரேட் பண்ண போகும்போதே அவர் நடிகர் ப்ளஸ் டைரக்டர். ஸோ நல்லா ஆக்ட் பண்ணி எங்களுக்கு அந்த கதையை சொல்லி காமிச்சார். எங்களுக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்தது. ஏன்னா நல்ல குடும்ப கதை, ஒவ்வொரு குடும்பத்துலையும் நடக்கிற ஒரு விஷயங்களை சொல்லியிருந்தார் அவர். அது எல்லாருக்குமே வீட்டில் ரீச் ஆச்சு, ஃபேமிலிக்கு ரீச் ஆன கதை அது. நாங்கள் படம் எடுக்க ஆரம்பித்த புதுசில் முரட்டுக்காலை சகலகலாவெல்லாம் எடுத்துகிட்டே இருக்கும்பொழுது சின்ன படமும் எடுத்தோம். அம்மானு ஒரு படம் எடுத்தோம், குகநாதன் கதை வசனம் எழுதி, சரிதா பிரதாப் போதன் நடித்து அந்த படம் எடுத்தோம். ராஜசேகர் டைரக்ட் பண்ணார். அந்த படம் வந்து அவர் கதை சொல்ல போகும்போது நல்லா இருக்கிற மாதிரி இருந்தது. சரி எடுக்கலாம், சிக்கனமாக எடுக்கணும் அப்படின்னு சொன்னோம். அதே மாதிரி சிக்கனமாக எடுத்துகிட்டு இருந்தார் டைரக்டர் ராஜசேகர். எடுத்தது போட்டு பார்த்தோம்னா குகநாதன் சொன்ன கதைக்கும் அந்த எடுத்த முறைக்கும் வித்தியாசம் இருந்தது. நாங்கள் பார்க்குற ரஷ்ஷில் வந்து வேறு மாதிரி இருந்தது. அப்புறம் குகநாதனை கூப்பிட்டு, இல்லையே நீங்கள் சொன்ன மாதிரி வரலையே கதை ரஷ்ஷஸ் பார்க்க போகும்போது இன்னும். அப்புறம் அவர் உட்காந்து டைரக்டரோட உட்காந்து டிஸ்கஸ் பண்ணி மாற்றி கீத்தியெல்லாம் எடுத்து காமிச்சாங்க. அப்போவும் அது சரியாக வரல. அந்த படம் வந்து தோல்வியை தான் தழுவிச்சு. ஸோ அப்போ வந்து எங்களுக்கே ஒரு பயம் வந்துச்சு, இந்த மாதிரி சின்ன படம் எடுக்கிறது தப்போ அப்படின்னு நாங்கள் நினச்சோம். அப்போ ராமநாராயண் சார் எங்ககிட்ட வந்தார். அவர் சொன்னார், அந்த மாதிரி நினைக்காதீங்க, சின்ன படம் நல்ல கதை அம்சத்தோடு நான் எடுத்து காமிக்கிறவங்களுக்கு 20 lakhஸில் எடுத்து காமிக்கிறேன்னாரு. இது எப்படி, யாரை வச்சு எடுப்பீங்கன்னு கேட்டோம். விஜயகாந்தை போட்டு நான் உங்களுக்கு எடுக்கிறேன்னாரு. விஜயகாந்தை போட்டு 20 lakhஸில் அது எப்படி சார் முடியும்னா, எடுத்து காமிக்கிறேன் சார், நீங்கள் ஏன் சார், உங்களுக்கு என்ன ஓகேன்னா நான் கதையை சொல்கிறேன், நீங்கள் கேளுங்கன்னார். கதையை சொன்னார், எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அந்த படம் வந்து சிவப்பு மல்லி. அதை வந்து அவர் கதை சொன்ன மாதிரியே அவர் வந்து சிக்கனமாக எடுத்தார். நல்ல போராட்ட சாங், எரிமலை எப்படி வெடிக்கும், அந்த பாட்டெல்லாம் த்ரில்லிங்காக அவர் எடுத்திருந்தார், பிக்சரைஸ் பண்ணியிருந்தார். அது மியூசிக் டைரக்டர் சங்கர் கணேஷ், பெரிய மியூசிக் டைரக்டர் போடலை, எல்லாம் பட்ஜெட்டில் எடுத்து ஒரு பட்ஜெட் தயாரிப்பாளர். விஜயகாந்த் சாரோட சம்பளமும் குறைவு தான், எல்லாம் குறைவு. அவர் வந்து அவரே பேசிடுறேன்ட்டார். நான் பேசுகிறேன், நீங்கள் இன்னும் தலையிடாதீங்க, நான் பேசி உங்களுக்கு எல்லாம் படம் எடுத்து கொடுக்குறேன், ஃபஸ்ட்டு காப்பி 20 lakhs நான் உங்களுக்கு எடுத்து கொடுக்குறேன், எனக்கு நீங்கள் 20 lakhs கொடுங்க, அதுக்கு மேலே விற்கிறது நீங்கள் எடுத்துக்கங்கன்னாரு. அந்த மாதிரி ஒரு டைரக்டர் வந்து ப்ரொடியூசர் ஃப்ரெண்ட்லி டைரக்டர். அந்த படம் ஒரு வெற்றி படம், பெரிய வெற்றி படம். அந்த பட்ஜெட்டுக்கு அது பெரிய வெற்றி படம். அது வேற என்னென்ன படம்? அது மாதிரி சின்ன ஆர்டிஸ்ட் வச்சு எடுத்த படம் சம்சாரம், அது மின்சாரம். விசு வந்து ஒரு நல்ல சிறந்த கதை ஆசிரியர், நடிகர், எல்லாம் தெரிஞ்சவர் அவர்.
அவர் ட்ராமாவில் வந்து ரொம்ப சக்ஸஸ்ஃபுல், நிறைய ட்ராமாக்கள் போடுவார். அந்த மாதிரி ஒரு ட்ராமானுடைய அவுட்லைன் வந்து எங்களுக்கு சொன்னார். அது எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அவர் அதே மாதிரி 20 lakhsல நான் படம் எடுக்கிறேன் நான். லக்ஷ்மியை போட்டு மற்றதெல்லாம் அவர் ட்ராமா ஆர்டிஸ்ட்டு, 1 or 2 ஆர்டிஸ்ட், மனோரமா அந்த மாதிரி ஒரு சிலர் தான் தெரிஞ்ச முகங்கள். மற்றதெல்லாம் அவர் வந்து ட்ராமா ஆர்டிஸ்ட்டை போட்டு சிக்கனமாக ஒரு செட்லேயே படம் எடுத்து காமிச்சார். அதுக்காகவே நாங்கள் ஒரு செட்டு போட்டோம். சம்சாரம் மின்சாரம் செட்டுன்னு அதுக்கு பேர். ஓகே. ஏவிஎம்லேயே உள்ளார. வீடு ஃபுல்லாவே செட் ஆகல சார். ஆமாம். அந்த படம் வந்து பெரிய வெற்றி. அது வந்து நேஷ்னல் லெவலில் கோல்டு மெடல் வாங்குச்சு. ஸோ அந்த மாதிரி ஒரு திறமையாக படத்தை எடுத்து காமிச்சார். ஸோ இந்த மாதிரி சின்ன படங்கள் வெற்றி அடைகிறது ஒரு பெரிய வெற்றி. அது தயாரிப்பாளர்கள் ஒரு வேகம் கொடுக்குது அந்த மாதிரி படம் எடுக்கணும்ட்டு.